ஆண்டவர் இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்துவார் என்பதில் நமக்கு எந்தவித சந்தேகம் இல்லை. ஆண்டவரை நம்பி இந்த மாதத்தில் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறபடினால் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நன்மைக்கேதுவாக அவர் நடத்தி தருவார். செப்டம்பர் என்று சொல்லும்போது முன்பு காலத்தில் சொல்லப்பட்டதான வார்த்தை துளிர் விடுதல். ஆகவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதத்தில் துளிர்விடும். யாக்கோபு கீழே வேர் பெற்றி மேலே கனி கொடுத்து பூமியை பலனால் நிரப்பும் நாட்களாக இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஸ்தோத்திரம். ஆரோனுக்கு விரோதமாய் இருந்த முறுமுறுப்புகளை ஒழிய பண்ணும்படியாக ஆண்டவர் செய்தான காரியம் அவனுடைய கோலை துளிர்விட பண்ணினார். கடந்த 8 மாதங்கள் நீங்கள் சந்தித்ததான அநேக பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும்படியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை துளிர்விட பண்ணுவார். எல்லாரும் பார்க்கத்தக்க விதத்தில் ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியமான, அதிசயமான, அற்புதமான காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்வார். ஆன்லைன் பார்த்து கொண்டிருக்கிறதான தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் செய்வார். இங்கு தேவனை ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் துளிர் விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் 1000 மடங்கு பெறுவீர்களாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பூமியின் தூளை போல பெறுவீர்களாக என்று வாழ்த்துகிறேன். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெறுவீர்களாக என்று வாழ்த்துகிறேன். கடற்கரை மணலை போல பெறுவீர்களாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்க, தேவன் என்னை கனப்படுத்துவார். சொல்லுங்க, தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க, தேவன் என்னை உயர்த்துவார். சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட ஆராதனையில் நம்மோடு இடைப்பட்டார், பேசினார். ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, மேன்மைப்படுத்துவேன், கனப்படுத்துவேன், ஹல்லேலூயா, உயர்த்துவேன். நிச்சயமா இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை உயர்த்துறத உங்களுடைய கண்களும் பார்க்கும், உங்களை சுற்றி இருக்கும் கண்களும் பார்க்கும். தேவனுடைய தலையை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலின் ஒரு சரணத்தை நான் பாட விரும்புகிறேன். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர், உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நாம் தியானிக்க இருக்கிறதான வசனத்திற்கு இந்த பாடல் எழுதப்பட்டது போல் இருக்கிறது. நாம் இணைந்து ஒரு சரணத்தை பாடி நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மை படுத்துவார். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பெயர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மலைகள் எல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் உந்தன் வழிகளாகும், உந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாலாக்காமல் வாலாக்காமல் என்னை தலையா கீழாக்காமல் மேலாக்குவார், என்னை மேலாக்குவார். வாலாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். சேர்ந்து பாடுங்க. என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை
படுத்துவார், என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய தலையை உயர்த்துவார். இந்த மாதம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களை உயர்த்துகிறத நீங்க கண்டு அனுபவித்து இந்த இடத்துல வந்து நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வாசித்த அந்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்போமாக. கர்த்தர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுத்ததான சத்திய வாக்குத்தத்த வார்த்தை First Chronicle chapter 29 verses 11 and 12. 11 மற்றும் 12வது வசனம், 12வது வசனத்தின் கடைசி பகுதியை நீங்கள் கவனிக்கும் போது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். நேற்று இரவு நேரத்தில் நான் ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டிருந்த போது, ஆண்டவரின் உள்ளத்தில் ஆழமாய் பதித்ததான ஒரு வார்த்தை ஆகும், ஆகும், ஆகும். இதுவரை உங்க வாழ்க்கையில் நடந்திராத காரியத்தை இந்த மாதத்தில் தேவன் கைக்கூடி வர பண்ணுகிறார். அது கர்த்தராலே ஆகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஜெபம் பண்ணும்போது கூட சார் கரத்தை குறித்தான வார்த்தைகளை சொன்னாங்க. எஸ்ரான் மேல் இருந்த கரம், ஆமென், எலியாவின் மேல் இருந்த கரம். ஆண்டவருடைய கரத்தினால் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. 8 மாதங்கள் உடைய வாழ்க்கையில் நடந்திராத காரியங்கள் இந்த மாதத்தில் ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பத்திலிருந்தே நாம் பாடி ஆராதித்தோம். பாஸ்டர் அவங்க நடத்தும் போது அந்த பாடல் வரிய மறுபடியும் உணர்த்துகிறதான பாடல்களை நாங்கள் பாடினாங்க. ஆகும், உம்மாலே ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதத்தில் நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவன் கொடுக்கிற அந்த வார்த்தையோடு கூட நாம் பிரவேசிக்கிறபடியினால் இந்த மாதம் நம்மை மேன்மை அடைய செய்கிற ஒரு மாதமாக இருக்கிறது என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை நாம் பார்க்கும்போது, தாவீதுக்கு இந்த வார்த்தையை அவன் சொல்லுகிற அந்த நிலைமை நாம் பார்த்தோமானால், தாவீது தன் வாழ்க்கையை பின் திரும்பி பார்த்து கடைசி நாட்களில் சாலமோனிடத்தில் ஆட்சியை கொடுத்துவிட்டு அவன் இளைப்பாற போகும் முன்பாக தேவன் செய்த நன்மை எண்ணி அவன் ஸ்தோத்திரத்தோடு கூட ஏறெடுத்த இந்த ஜபத்தில் ஒரு பகுதி தான் நான் வாசித்த இந்த வாக்குத்தத்த வசனம். நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த மாதம் வரைக்கும் நீங்கள் எவைகளெல்லாம் நீங்கள் உங்களுடைய வேதத்தில் உங்களுடைய ஜப கையேட்டில் எழுதி வைத்து ஜெபித்தீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதான, சுகந்தரிக்கக்கூடியதான, கண்களால் பார்க்கக்கூடியதான, அனுபவிக்கக்கூடியதான ஒரு மாதமாக கர்த்தர் இந்த மாதத்தை நம் ஒவ்வொருவருக்கும் மாற்றி தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மை அனைவரும் விரும்புகிற ஒன்று. ஆனால் தாவீதுக்கு மேன்மைப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலை இல்லை. அவனுடைய குடும்பமும் அவனை மேன்மைப்படுத்துவ விரும்பவில்லை. அல்லது இவனுக்கு தெரிந்த ஒரு உயர் அதிகாரியும் இருந்து அவனை மேன்மைப்படுத்துவதற்கு வழியும் இல்லை. அல்லது இவனிடத்தில் நல்ல ஒரு திறமை இருந்து திறமையின் மூலமாக மேன்மை அடைவதற்கும் ஒரு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவனே இவனை மேன்மைப்படுத்தினார். ஆகவே தான் இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், குறிப்பிட்ட நபர்களை மேன்மைப்படுத்த உம்மால் முடியும் என்று சொல்லவில்லை, எவரையும் மேன்மைப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆலயத்திற்குள் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தினால் இந்த மாதத்தில் மேன்மை அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை உயர்த்த போகிறார். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை கனப்படுத்த போகிறார். உங்களோடு கூட பந்தி இருக்கிறவர்கள் நடுவே கனம் உண்டாகத்தக்க விதத்தில் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா.
உண்மையில எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, என் தலை உயர்த்தப்படும். சொல்லுங்க, என் தலை உயர்த்தப்படும். இந்த மாதத்தில் தேவன் என் தலையை உயர்த்துவார். இந்த மாதத்தில் தேவன் என் தலையை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 1 நாளாகவும் 2 நாளாகவும் புஸ்தகத்தை பார்க்கும்போது ஒரே புஸ்தகமாகத்தான் இருந்த ஒரு சிறிய முன்னுரையை சொல்லிவிட்டு ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தாவீதை தேவன் எப்படி கனப்படுத்தினார் என்று ஒரு 3 காரியங்களை பார்த்து ஒரு நிபந்தனையும் நாம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 நாளாகவும் 2 நாளாகவும் இந்த 2 புஸ்தகமும் ஒரே புஸ்தகமாக இருந்தது. ஆனால் நம்முடைய பரிசுத்தவான்கள் போதக பிதாக்கள் இந்த அதிகாரங்களை பார்க்கும்போது முதல் 29 அதிகாரங்களும் அது வகுக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் எழுதப்படும் போது இந்த முதல் 29 அதிகாரங்களும் தாவீதை குறித்து, அவனுடைய அரசாட்சியை குறித்து, அவன் தேவனுக்காக, ஆலயத்திற்காக, அவனுடைய ஆண்டவர் கொடுத்த ஆட்சிக்காக அவன் செய்த பல அரிய செயல்களை அவர்கள் பார்த்தபோது இந்த 1 நாளாகமத்தை தனியாக தாவீதின் வரலாற்று புத்தகமாக தொகுக்கிறார்கள். மற்ற புஸ்தகத்திலும், அதாவது 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களிலும் தாவீதை குறித்து வந்தாலும் ஆங்காங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர தாவீதின் முழு வரலாறையும் தொகுத்து சொல்லக்கூடியதான ஒரு வரலாற்று புத்தகம் இந்த 1 நாளாகமும். பின்பாக வரக்கூடிய 2 நாளாகும் புஸ்தகத்தில் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக பிரிக்கப்பட்டதான இஸ்ரவேல் கோத்திரத்தில் தெற்கு ராஜ்யமாக இருந்ததான தாவீதின் வழி சந்ததிகளின் வரலாற்றை 2 நாளாகமத்தில் நாம் தெளிவாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 புஸ்தகத்தின் மைய கருத்து வசனம் என்ன தெரியுமா? கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது. நேற்றைய தினத்தில் பிள்ளையாம் பாலாக்கை குறித்து நாம் தியானித்தோம். அவன் சொல்றான் பாருங்க, அவர்களுடைய தேவன் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களோடு கூட இருக்கிறது. அப்ப எதிரி பார்க்கத்தக்கதான விதத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறதா பெரிய ஆசீர்வாதம். இந்த மாதத்தில் நீங்க தாவீதை போல ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உங்க கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உங்க கரம் என்னோடு கூட இருக்கட்டும். நீங்க பல தேவைகளோடு வந்திருக்கலாம். உங்களுக்கு பொருளாதார தேவை இருக்கலாம், சரீரத்தில் சுகத்துக்காக அந்த தேவை இருக்கலாம். பல காரியங்கள் உங்களுடைய மனதில் இந்த செய்தி கேட்கும் போது ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆழமாய் நீங்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, உங்க கரம் என் கூட இருக்கட்டும்பா. ஹல்லேலூயா. யாபேசு கூட அதானே கேட்டான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கரம் உங்களோடு கூட இந்த மாதம் முழுவதும் இருந்து நடத்தும் என்பதிலே எவ்விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாவீதை உயர்த்தின ஒரு 3 காரியங்களை, 3 நிலைமைகளை உங்களுக்கு சுட்டி காண்பித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாவீதை மேன்மைப்படுத்தின 3 விதங்கள். 3 ways God exalted David. நம்முடைய செய்தியின் தலைப்பு நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன் என்ற தலைப்பின் கீழாய் நாம் தியானிக்க போகிறோம். God who exalts us. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவன் தாவீதை மேன்மைப்படுத்தின 3 விதங்கள். முதலாவதாக தேவன் தாவீதை சகோதரர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். God exalted David before his brothers. தாவீதை தேவன் சகோதரர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். இதை குறித்து நான் விளக்கி சொல்லும் போது அவன் கடந்து வந்ததான வேதனையான பாடுகளான சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் புரியும். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்?
உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் எங்கு ஈசாயின் குமாரனாகிய ஒருவனை தெரிந்து கொள்வேன் என்று சொன்னாரை தவிர யாரை என்று தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. இப்ப அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, சாமுவேல் வீட்டில் இருக்கிறாங்க. ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த அபிஷேகம் பண்ண தைல கொம்பை எடுக்கும்போது ஆண்டவர் இவன் அல்லன்னு சொல்லி கடைசியில் வீட்டில் ஒருத்தருமே இல்லை. அப்பதான் 16வது அதிகாரம் 11வது வசனத்தில் அவர் கேட்கிறார், இவன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? தாவீது எல்லாராலும் மறக்கப்பட்டான். தாவீதை குறித்து சொல்லும் போது செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன், எல்லாரும் மறந்த. அதனால தான் அவன் சங்கீதம் 27 அவர் பாடுகிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். எல்லாரும் அவனை கைவிட்டுட்டாங்க. கடைசியில் அவர் ஒரு உறுதியா இருந்தார். என்ன உறுதி? அவன் வரும் வரைக்கும் நான் உணவு உட்கொள்வதே இல்லை என்று சொன்ன உடனே தான் அவர்களுக்கே ஞாபகம் வந்து ஒரு ஆளை அனுப்பி தாவீதை அழைத்து அனுப்புகிறார்கள். ஏன் இவ்வளவு கசப்பு தாவீதின் மேல்? ஏன் அவங்க தகப்பன் தாவீதை சிநேகிக்கவில்லை? ஏன் மறந்து விட்டார்? ஏன் மறக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை என்றால் அதற்கு பின்பாக தாவீதின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோக கதை ஒன்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஈசாய் யார் என்றால் ஒரு பெரிய செல்வ சீமான், போவாசின் பேரன். போவாஸ் நமக்கு தெரியும் இல்லையா? ரூத்து புஸ்தகத்தில் வரக்கூடியதான ஒரு தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய வலிசன், தேவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டதான ஒரு மனிதன் தான் இந்த போவாஸ். போவாசின் பேரன் தான் ஈசாய். ஈசாய் குறித்து நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம். ஈசாயினுடைய வாழ்க்கையானது மிக சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது. இவர் இஸ்ரவேல் தேசத்தில் மிக உன்னத ஒரு நிறுவனமாக கருதப்படக்கூடிய, அமைப்பாக கருதப்படக்கூடிய சனகரிப் சங்கத்தில் அங்கம் வகித்திருந்தார். ஒரு நாளில் ஒரு பெரிய பூகம் வெடித்தது. என்ன பூகம் என்றால் ஈசாயினுடைய தனித்துவத்தை, அவருடைய குடும்பத்தை குறித்து கேள்வி எழுப்பினார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், ஈசாய் ஒரு யூதன் அல்ல, ஒரு கலப்பினன். காரணம், இவங்க தாத்தா ரூத்தை கல்யாணம் பண்ணதுனால யாரு சபைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி மோசே கட்டளையிட்டாரோ அவங்க மூலமாய் பெறப்பட்ட இந்த சந்ததியில வந்தவர் தான் ஈசாய். அதனால ஈசாய் என்ன செஞ்சிருவோம்னா, நம்முடைய சனகரிப் சங்கத்தில் இருந்து விலக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முழுவதும் தீர்மானம் பண்ணி ஈசாயை விலக்கிட்டாங்க. நமக்கு கேட்கும்போது ஒன்றும் தெரியலை. ஆனால் நீங்கள் பாருங்களேன், ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி திடீர்னு சஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அவர் நிலைமை எப்படி இருக்கும்? திடீர்னு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க, எப்படி இருக்கும்? எங்கள் சபையில் ஒரு தம்பி, அவன் ஐடியில் வேலை செய்தான், கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் சம்பளம், நல்ல ஊதியம். அதை அவன் அங்கே வேலைக்கு சேர்ந்த உடனே அவனுடைய தகப்பனார், அவனுடைய தம்பி எல்லாரையும் சென்னைக்கு அழைத்து கொண்டான். பார்த்தீங்கன்னா புதிதாக கார் வாங்கினா, நிலம் வாங்கினா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கஷ்டப்பட்டு படித்து தம்பி இவ்வளோ முன்னேறிட்டான் அப்படின்னு சொல்லி. நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும்போது ஒரு நாள் அங்கு ஒரு செலிப்ரேஷனுக்காக ஒரு பார்ட்டி ஒன்று ஒழுங்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒழுங்கு பண்ணி காலையில் இருந்து அந்த செலிப்ரேஷன் போயிட்டு இருக்குது. சாயங்காலம் முடிய போகிற நேரத்தில் எல்லாருக்கும் அந்த ஐடியுடைய ஓனர் அவர் வந்து ஒவ்வொரு கவர் கொடுக்குறார். அந்த கவரில் பார்த்தீங்கன்னா அந்த மாத சம்பளம் எக்ஸ்ட்ரா, அந்த மாத சம்பளமும் அதே போல் ஒரு தொகை கூட வைத்து அவர்கள் அந்த கவரை கொடுத்துட்டே வராங்க. இவன் கையிலையும் ஒரு கவர் கொடுக்கப்படுது. உன்னை இவனுக்கும் ரொம்ப சந்தோஷம், 2 லட்சம்னா 4 லட்சமாக கிடைக்கும்னு சொல்லி நான் பிள்ளை வந்து திறந்து பார்க்குறான். அதில் என்னென்னா இவனை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க, அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அவனால் அதை தாங்க முடியல. உடனே ஃபோன் பண்ண, அண்ணே
என்ன அனுப்பிட்டாங்க, என்ன செய்கிறேனே தெரியல, இப்போ எனக்கு ரொம்ப அசிங்கமால இருக்கும், ஊருக்கும் வர முடியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. பாருங்க, அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவனை கொலாப்ஸ் ஆயிட்டான். ஒரே வாமிட்டிங், தலை தூக்க முடியல. கிட்டத்தட்ட 3 மாதம் சுகவீனமாகவே இருந்தான். இப்போ அவனை பார்த்து பேசும்போதில் அவன் சொன்னது, கார் வாங்கிட்டேனே, பெரிய கார் வாங்கிட்டேன், அங்கே நிலம் வாங்கியிருக்கிறேன், வீடு வாங்கிறதுக்கு எல்லாம் மெட்டீரியல் வாங்கிட்டேன், இப்போ இதை பாதியிலே நின்று போயிட்டுன்னு கேள்விப்பட்டா என்னை குறித்த நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அடுத்தவங்க பேசுகிறத கவனிக்காதப்பா, நீ விடு, இதை விட சிறந்ததை ஆண்டவர் உனக்கு தருவார். 3 மாதம் அவனோடு கூட நாங்கள் ஜோம்னு அவன் கூட உட்கார்ந்து பேச, அந்த அந்த அதிர்ச்சியில் இருந்து அவன் வெளியே வர்றதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிட்டு அவனுக்கு. அவனை பார்த்து சொன்னேன், டேய் ஏன்டா இவ்வளோ வருத்தப்படுறேன், என்னால் முடியலண்ணே. எவ்வளோதான் அவன் கூட உட்காந்து பைபிள் வாசித்து ஜோம் பண்ணாலும் கடைசியில் முடிக்கும் போது சொல்வான், என்ன 2 லட்சம் கொடுத்தாங்கண்ணே, இனி எந்த கம்பெனியில் எனக்கு 2 லட்சம் தருவாங்க, ஏதாவது ஒரு 70,000 தருவாங்க, அதை வச்சு இதெல்லாம் நான் எப்படி கட்டுவேன். என்ன ஜோம்னாலும் கடைசி அங்கே தான் வந்து நிற்பான். கடைசியில் ஆண்டவர் பாருங்க, அவன் எதிர்பார்த்தது போலவே நல்ல ஒரு ஊதியம் உள்ள நல்ல ஒரு கம்பெனியை கொடுத்தார். இன்றைக்கு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியில வர்றதுக்கே மாதங்கள் ஆயின. இப்ப பாருங்க, ஈசாய் நல்லா இருந்தவர், போவாசின் பேரை அவங்க குடும்பமே நல்ல ஒரு நிலைமையில இருந்த இந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நிமிஷத்துல வெளியில அனுப்பின உடனே அவருக்கு தாங்க முடியல. உடனே அவர் ஒரு சூதான ஒரு காரியம் செய்கிறார். என்ன காரியம்னா, தான் மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு யூத பெண்மணியை அவர் திருமணம் முடிப்பதற்காக அவர் ஒரு காரியம் செய்கிறார். இது வரலாறு நடந்த உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவருடைய தாயாரை, அதாவது தாவீதின் தாயாரை எல்லாரும் அறிய விவாகரத்து செய்கிறார். ஒரு யூத பெண்மணியை தெரிந்தெடுத்து அந்த யூத பெண்மணியை திருமணம் முடிப்பதற்கு ஒரு நாளும் குறித்தாகிவிட்டது. எல்லாம் நடந்து கொண்டு வருகிறது, எல்லாம் அவர் நினைத்தது போலவே நடந்து கொண்டு வருகிறது. அப்பொழுதுதான் ஏற்கனவே இருந்த மனைவி தாவீதின் தாயார் அந்த திருமணம் முடிக்க போகிற அந்த பெண்மணியிடம் வந்து சொல்றாங்க, ஏம்மா இத்தனை பிள்ளைங்க இவர்கிட்ட பெற்றுட்டேன், இனி நான் எங்கே போவேன், நீ எனக்கு ஒரு உதவி செய், அவரையே நான் மறுபடியும் கல்யாணம் முடிச்சுக்கிடுறேன், நான் எங்கம்மா போவேன்னு சொல்லி இந்த தாயார் அந்த திருமணத்திற்கு முன்குறிக்கப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் பேச, அவளும் மனம் இளகி நீங்களே திருமணம் முடிச்சுக்கங்கன்னு சொல்லி அந்த இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்குது. யூதருடைய திருமணம் இரவு நேரத்தில் தான் நடக்கும். ஆகவே இந்த ஏற்கனவே மனைவியா இருந்த ஈசாயின் மனைவி தாவீதின் தாயார் அவங்க என்ன செய்றாங்க, மணமகளை போல நல்லா அலங்கரித்து கொண்டு முகத்திரையெல்லாம் போட்டு அவங்க வாராங்க. ஏற்கனவே திருமணம் முடித்தவளையே மறுபடியும் திருமணம் முடிக்கிறார். திருமணம் முடித்து மறுநாள் தான் தெரியுது, ஏற்கனவே கல்யாணம் முடித்த பொண்ணை தான் மறுபடியும் கல்யாணம் முடிக்கிறோன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் அந்த நாளிலே அவருடைய தாயார், தாவீதின் தாயார், அவங்க கர்ப்பமாகிறார்கள். கர்ப்பமான உடனே இது எல்லாருக்கும் தெரிய வருது, ஏற்கனவே கல்யாணம் முடித்த பொண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறான். அதனால் ஈசாயை ஒருபோதும் சனகரிப் சங்கத்தில் நம்ம அங்கத்தினார் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஈசாய் தன் இருதயத்தில் அவன் ஒரு தீர்மானம் பண்ணா, இந்த குழந்தை ஆணோ பெண்ணோ, ஆனால் என்னுடைய உயர்வை மேன்மையை தடுத்த இந்த குழந்தைய அடிமையாத்தான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுத்தார். அதனால தான் அவர் சொல்றாரு பாருங்க, தாவீது பிறக்கும் போதே ஒரு காரியத்தை சொல்றார். சங்கீதம் 22 சங்கீதம் 10வது வசனத்தில் நான் வாசிக்கிறோம், கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உம்முடைய சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். பிரச்சனை தாவீதுக்கு நாம் நினைக்கிறோம் சவுல்கிட்ட மாட்டின பிறதான்னு சொல்லி. இல்லைங்க, சவுல் கையில் மாட்டுறதுக்கு முன்னாடியே, விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே, நினைவாற்றல் நன்மை தீமை அறிவதற்கு முன்பதாகவே தாவீதுக்கு பிரச்சனை துவங்கி விட்டது. எங்கன்னா
கர்ப்பத்திலே துவங்கிட்டு தகப்பனும் வெறுக்க, தாயும் வெறுக்க, சகோதரர்களும் வெறுக்க தாவீது சொல்றாரு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 69வது சங்கீதம் 8வது வசனத்தில் சொல்லுகிறார், என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? என்ன நீ அண்ணனு கூப்பிடக்கூடாது. அப்பா சொல்லிட்டாங்க, நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாது. அம்மா பாருங்க, அம்மாவும் அவனை வெறுத்துட்டாங்க. ஏன்னா அவர் முழு கோபத்தையும் வெறுப்பையும் மனைவிட்ட காட்ட, அந்த மனைவி அன்றைய தாவீதின் தாயார் எங்க போய் காட்டுறது? நேர தாவீதிட்ட காட்ட, கடைசியில வீட்டுக்குள்ளேயே ஒரு அடிமை மாதிரி ஒரு வளரக்கூடிய ஒரு நிலைமை. எவ்வளோ பரிதாபம் பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வீட்டில் பேசலன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? நல்லா பேசிக்கிட்டு இருக்கவங்க, நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நல்லா உங்கள் கூட லஞ்சு சாப்பிட்றவங்க, நல்லா பேசிக்கிட்டு இருக்கவங்க திடீர்னு சொல்லி பேச்சை நிப்பாடிட்டாங்க, நீங்கள் கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, உங்கள் கூட அமர்ந்து பேசுறதில்லன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். அதையே நீங்கள் சிந்திச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? துயரப்படுங்க இல்லையா? தாவீதுக்கு பிறந்த, அவனை பெற்றெடுத்த தாயே அவனுக்கு விரோதமாக அவனை வெறுத்தார்கள். அது மட்டும் அது இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாவீதுடைய வீடு அது ஒரு பெரிய செல்வந்தனான வீடு. அவங்க ஆடுகளை மயிர் கத்திரிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய விருந்து செய்வாங்க. ஆனால் தாவீதை மட்டும் கூப்பிட மாட்டாங்க. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 22வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், அவருடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு வலையுமாக கடவுது. வந்து சாப்பிட்டுட்டு போறான், நம்ம கூட பிறந்தவன் தானே அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைக்கல. அவனை பெற்றெடுத்த தாய் கூட சரி நம்ம பிள்ளை, ஏதோ நம்ம மாப்பிள்ளைக்கு வர வேண்டிய மேன்மை எப்படியோ போயிட்டு, சரி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பிள்ளைன்னு சொல்லி அவங்க அம்மா கூட தாவீதின் மேல பாசமா இல்லைங்க. ஒரு அடிமை மாதிரி தான் அவன் நடத்தப்பட்டான். ஒவ்வொரு பிள்ளைகளும் தாயின் தகப்பனின் பாசத்தை எதிர்பார்ப்பாங்க, அப்படித்தானே? நேற்றும் கூட இங்கே ஊழியத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என்னுடைய பிள்ளைகள் பல கால் அவங்க ஃபோன் பண்ணி மிஸ்டு காலாக கிடந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா, அப்பா நல்லா பண்ணீங்களாப்பா, நல்லா பிரசவம் பண்ணீங்களாப்பா, செய்தி எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி என் பிள்ளைகள் என்ன விசாரித்தார்கள். பாருங்க, பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா பேசுறதான் ஒரு பெரிய ஆறுதல். ஆனால் தாவீதுக்கு அந்த அன்பே கிடைக்கல. அது மட்டும் இல்லைங்க, அவங்க அப்பா அம்மாவை விரோதியா மாறிட்டாங்க. அதே 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவன் சொல்லுகிறான், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவரும் இல்லை, தேற்றலுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். தாவீதுடைய வாழ்க்கையில் நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் அடைந்த கண்ணீருக்கு, அவன் வடித்த கண்ணீருக்கு அளவே இல்லை, அவன் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. சொந்த தகப்பன் தாயே விரோதமாய் பகைக்கிறவர்களாக மாறினார்கள். அது மட்டும் இல்லைங்க, அவன் சாப்பிட்ற சாப்பாடில் மிக கசப்பான கீரையை கலந்து கொடுத்தாங்க. அடிமைகளுக்கெல்லாம் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இரவு நேர சாப்பாட்டில் கசப்பான கீரை கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழும்பணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த கசப்பான கீரை சாப்பிட்டா என்ன ஆகும்னா, தொண்டை வரைக்கும் நாக்கு வரைக்கும் கசக்கும் பாருங்க. அதனால தூக்கமே வராது, மாடு மாதிரி வேலை வாங்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 69:21 சொல்றார், சொந்த வீட்டில் அன்னைமாரு நல்ல ஆகாரம் எடுக்கும்போது தாவீதுக்கு இரவு நேரத்தில் கொடுத்த சாப்பாடு என்னது? கசப்பு கலந்து ஆகாரத்தில் கீரை கொடுத்தாங்க. காலையிலே எழும்பணும், எல்லா வேலைகளையும் செய்யணும், ஆடுகளை மேய்ப்பதற்கு ஓட்டி கொண்டு போக வேண்டும், வீட்டில் உள்ள அடிமைகளைப் போலவே நடத்தப்பட்டான் இந்த தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தாவீதுக்கு
அழுது 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 அவை முகமே அழுக்கடைந்திருந்தது. சங்கீதம் 6:6 சொல்றான், ராம் முழுவதும் கண்ணீரால் என் படுக்கையை ஈரமாக்கி கட்டிலை நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு காலையில கூட நீங்க வந்திருக்கிறீங்க. நேற்று ராத்திரி இன்னைக்கு காலையில எத்தனை பேர் அழுதிங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் தான் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தாவீதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அடிமையாக ஒரு குழந்தை போல நடத்தப்படவில்லை, பிள்ளையாக அவன் நடத்தப்படவில்லை, மறக்கப்பட்ட ஒரு நபராகவே அவன் மாறினான். இவனுடைய அத்த மகன் யோவாப் அவர் சொல்றாரு பாருங்க, 2 சாமுவேல் 19:7 தாவீதுக்கு நடந்த எல்லா துன்பங்களையும் கூட இருந்து பார்த்தவர் இவனுடைய அத்த மகனாகிய யோவாப். பின்னாட்களில் படை தளபதியாக தாவீதோடு கூட பயணம் செய்தவர். அவர் சொல்றாரு 2 சாமுவேல் 19:7 அவர் சொல்லுகிறார், இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசி பகுதியை கவனிங்கள், உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் என்று சொல்லுகிறார். அப்ப தாவீதுடைய வாழ்க்கையில பிறந்ததில் இருந்த ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை தான், எல்லாராலும் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு நிலைமை தான். தாவீது நினைத்தான், இனிமேல் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இருக்க போவதில்லை, என் வாழ்க்கையில இனி ஒரு நன்மை நான் பார்க்க போவதே இல்லை, என் வாழ்க்கையில் இனி ஒரு நன்மை நடக்காது, என் வாழ்க்கையில இனி நான் சந்தோஷமா இருக்க போவதே இல்லை என்று அவன் நினைத்தான் அல்லவா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுடைய புறக்கணிப்பில் இருந்துதான் தேவனுடைய தேர்ந்தெடுத்தல் இருக்கிறது என்பதை தாவீது உணரும்படியாக 1 சாமுவேல் 16 செத்தவனை போல மறக்கப்பட்ட அந்த தாவீதை எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் மேன்மைப்படுத்தி தைல கொம்பின் அபிஷேகத்தினால் அவனை அபிஷேகித்து எல்லா கண்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். சகோதரர்கள் எல்லாரும் புஷ்டியும் நல்ல திட ஆரோக்கியமாய் இருந்தார்கள். தாவீதோ நல்ல ஆகாரம் எடுக்காதவனாக மெலிந்தவனாக இருந்த அவனை கர்த்தர் எல்லாருக்கும் முன்பாக உயர்த்தி கனப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோடு கூட பிறந்த சகோதரர்களின் நடுவிலே கர்த்தர் அவனை கனப்படுத்தினார். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பிறந்த இரத்த உறவுகள், உங்களோடு கூட பணி செய்கிற நண்பர்கள், உங்களோடு கூட இருக்கிற நபர்கள், குடியிருப்பின் எல்லைகளில் வசிக்கிற நபர்களுக்கு நடுவிலே இந்த செப்டம்பர் மாதம் கர்த்தர் உங்களை மேன்மையாய் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இனி நீங்க மேன்மைப்படுத்தப்படுவது, கனப்படுத்தப்படுவது, உயர்த்தப்படுவது சாத்தியமே இல்லை. இனி என் வாழ்க்கை ஒரு அடிமைத்தன வாழ்க்கை தாங்க, இவங்களுக்கெல்லாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் நான் வாழ முடியும், அப்படி உங்க மனதை நீங்க பழக்க வைத்திருக்கலாம். இந்த வேலைக்கு நான் போயே ஆகணும், காரணம் நான் டியூ கட்டுறேன், லோன் கட்டுறேன், பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்குது, அதனால இந்த அடிமைத்தனத்தில் நான் சகித்து கொள்றேன். அநேக பாடுகள், துன்புறுத்தல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த நிலைமையில் அதை சகித்துதான் ஆக வேண்டும், காரணம் எப்படியாகிலும் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அதையெல்லாம் நீங்க தாங்கி கொண்டு நடந்து கொண்டு வரலாம். இந்த செப்டம்பர் மாதம் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் இல்லையா, செப்டம்பர் என்றால் துளிர் விடுதல். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை சந்திக்க, அன்றைக்கு தாவீதை சந்திக்க தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பினாரே, இன்றைக்கு உங்களை சந்திக்க தீர்க்கதரிசியோ ஒரு ராஜாவையோ அனுப்ப போவதில்லை, அவரே கடந்து வந்து உடைய தலையை உயர்த்த போகிறார். எந்த சூழ்நிலை, எந்த ஒரு சூழ்நிலை உங்களுக்கு பாதகமா இருந்ததோ அதே சூழ்நிலையை கர்த்தர் சாதகமாக்கி, எந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ நடக்காதுன்னு நினைத்தீர்களோ அதே இடத்தில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணுகிற தேவன்.
உங்களோடு கூட பிறந்தவர்கள் நடுவிலே, உங்களோடு கூட வேலை செய்யும் சகோதரர் நடுவிலே, நீங்க குடியிருக்கிற அந்த எல்லைகள் நடுவிலே கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்த போகிறார். தாவீதுக்கு சிபாரிசு செய்யக்கூட ஒருத்தர் இல்லை, தாவீதை விசாரிப்பதற்கும் ஒருவர் இல்லை, தாவீது இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கும் ஒரு நாதி இல்லை. அப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தருடைய கண்கள் கண்டு தன்னுடைய தீர்க்கதரிசியை அவனுடைய வீட்டிற்கு அனுப்பி அவன் வரும் வரைக்கும் இவர் காத்திருந்து அவனை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும் அடையாளமாக தன் கையில் இருந்த அந்த தைல கொம்பினால் அபிஷேகித்து வார்த்து அவனை சகோதரர் நடுவில் கனப்படுத்தினாரே, அதே தேவன் இந்த கால வேளையில் நம் ஒவ்வொரு மேலும் தம்முடைய அபிஷேகத்தினால் உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய மகிமையினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த தைலக்கொம்பின் அபிஷேகமாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த தைலத்திற்கு அடையாளமாக தேவன் தம்முடைய கரத்தை உங்கள் மேல் வைக்கிறார். அந்த தைலக்கொம்பின் அபிஷேகத்தின் அடையாளமாக தேவன் தன்னுடைய விருப்பத்தை, கவனத்தை உங்கள் மேல் திசை திருப்புகிறார். அந்த தைலக்கொம்பின் அபிஷேகத்தின் அடையாளமாக கர்த்தர் உங்களையே தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தரால் கனப்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரம். மறக்கப்பட்டிருக்கலாம், அட்ரஸ் இல்லாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2007 மதுரையில் நாகத்தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நமக்கு ஒரு பெரிய கேம்ப் சைட் இருக்குது. நீங்களும் வருவீங்க. இப்போ 2ஆம் தேதி பாஸ்டர் அறிவிப்பு கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2007 அங்கே ஒரு சிஏ நடந்தது வாலிபர்களுக்காக. அது நடக்கும்போதே ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. போதகருடைய பிள்ளைகளுக்காக தனியாக ஜெபம் நடைபெறுகிறது. பாஸ்டர் ராஜாமணி அவங்க செய்தி கொடுக்குறாங்க. இந்த 7000 பேர் 8000 பேர் வந்திருப்போம். அதில் போதகருடைய பிள்ளைகள் மாத்திரம் எழும்புங்கன்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் எழும்பி எங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல கனத்திற்குரிய பாஸ்டர் அவங்க செய்தி கொடுத்தாங்க. செய்தி கொடுத்து முடித்த உடனே எங்களாம் சொன்னாங்க, ஒரு 15 பேராக இந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நீங்கள் கை கோர்த்து ஜோம் பண்ணுங்க, ஒருத்தரை குறித்து ஒருத்தர் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே நாங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒவ்வொரு 15 பேராக ஒரு ரவுண்டாக ஒரு குழுவாக அந்த மைதானத்தில் நாங்கள் கை கோர்த்து ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணோம், ஒருத்தரை குறித்து ஒருத்தர் விசாரித்தோம். அப்போ ஒருத்தரை குறித்து ஒருத்தர் விசாரிக்கும் போது என்னுடைய டர்ன் வந்தது. எல்லாம் கேட்டாங்க, அந்த சகோதரர்லாம் கேட்டாங்க, நீ எங்கேருந்து வர்றீங்க? நான் சொன்னேன், சிவகிரியிலேருந்து வர்றேன். எங்கே ஊழியம் செய்கிறீங்க? என் தகப்பனாருக்கு சிவகிரியில் செல்லப்பார்களுக்கு உதவி போதகராக இருக்கிறேன். இப்படி ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்து பேரை சொல்லி நான் இங்கே ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அது சொன்னார், அதில் இருந்த ஒரு சகோதரன் சொன்னார், இந்த ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்கிறதுக்கு இவ்வளோ நீளமான படிப்பு தேவையில்லை, ஒரு 10ஆம் கிளாஸும் டிப்ளமோ கோர்ஸும் போதும் அப்படின்னார். இன்னும் எல்லாரும் சிரித்தாங்க. ஆனால் அது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. அந்த நேரம் மறந்துட்டேன். அப்புறம் கூட்டம்லாம் முடிஞ்சது, அப்புறம் மறுநாள் முடிஞ்சது. ஆனால் அந்த சொன்ன வார்த்தை மட்டும் என் உள்ளத்தை விட்டு போகலை. இந்த இடத்துல ஊழியம் செய்கிறதுக்கு இவ்வளோ நீளமான படிப்பு தேவையில்லை. அப்போ நினச்சேன், சரிதானே, இவ்வளோ எதுக்கு ஏசப்ப படிக்க வச்சாங்க? இப்போ ஒரு காரணம் இருக்குது. திரும்பி ஊருக்கு வாரோம், எங்கள் விசுவாசியெல்லாம் பஸ்ஸில் நாங்கள் ஏறி வாரோம். ஆனால் எனக்கு அந்த வார்த்தையை விட்டு என்னால் வெளியே வர முடியல. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இரவு வந்து வெகு நேரம் தெய்வ சமூகத்தில் அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஒருவேளை காலத்தை நேரத்தை வீணாக்கிட்டோமோ, இவ்வளோ நீள படிப்பு தேவையில்லைன்னு அவர் சொன்னாரப்பா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை அழுதேன். அப்புறம் நான் மறந்துட்டேன். பாருங்க, நான் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே இல்லை. அட்ரஸ் இல்லாத என்ன கர்த்தரே அறிமுகப்படுத்தினார். 2014 பார்ட் டைமாக மதுரை பைபிள் காலேஜில் என்னை டீச் பண்ண கூப்பிட்டாங்க. என்னை பார்க்கிலும் என்னுடைய படிப்பு கொண்ட பல போதகர்கள், பிரபலமான பல போதகர்கள் நம்முடைய ஸ்தாபனத்தில் இருந்த போதிலும் அடியேனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் அடையாளப்படுத்தினார். ஆண்டவர் குறித்து என்னை அழைக்க
ஆண்டவர் தலைமையில் உள்ளதான மதிப்பிற்குரிய போதருடைய இருதயத்தில் கர்த்தர் என் முகத்தை கொடுத்தார். இன்றைக்கு 2015 கர்த்தருடைய ஊழியத்தை முழு நேரமாக ஆசிரியராக மதுரையில் நம்முடைய வேதாம கல்லூரியில் ஆண்டுடைய நான் மகிமைக்காக செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரு எல்லாராலும் நீங்க மறக்கப்பட்டாலும் உங்களை மறக்காத ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் கணம் சகோதரர்கள் நடுவில் உண்டாயிற்று. 2 குறிப்பை சொல்லிட்டு நம்ம ஒரு நிபந்தனையை சொல்லி நம்ம ஒரு 2 நிமிஷத்தில் முடிக்கலாம். இரண்டாவதாக தேவன் தாவீதை சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். God exalted David before his enemies. 1 சாமுவேல், இதை மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்க்கும்போது சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலிருந்து 13 வரை நீங்கள் பார்க்கும்போது ஸ்தோத்திரம், சவுல் தாவீதை பார்த்து அவன் பயப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் சவுல் தாவீதை எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? பகைஞ்சரா உள்ள வன்மமா பகைத்தவர். அவர் சொல்றார், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், நீ மென்மேலும் பலப்படுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, உங்களை இதுவரைக்கும் பகைத்து உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு முன்னாடி நல்லா சிரித்து பேசி உங்களுக்கு பின்னாடி பல காரியங்கள் நீங்க உங்களை வீழ்த்தணும், உங்களை அவமானப்படுத்தணும், உங்களை கேவலப்படுத்தணும்னு சொல்லி பல காரியங்கள் பல தகவல்களை மேல் இடத்துக்கு அனுப்பி உங்களை விரோதியாய் பகைத்தவர்கள் இந்த மாதத்தில் உங்களிடத்தில் சிநேகிதராக மாறுவார்கள். அல்லேலூயா. உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். யார் யாரெல்லாம் ஃபேக்ஸ் அனுப்பினார்களோ, இமெயில் அனுப்பினார்களோ, வாட்ஸ்அப்பில் உங்களை குறித்து தவறான அவதூறுகளை பேசினார்களோ, அவர்கள் எல்லாரும் உங்கள் சார்பில் வரக்கூடியதான ஒரு மேன்மை கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதை கனப்படுத்தினார். God exalted David before the people of Israel. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். சுமார் 40 ஆண்டுகள் அவர் அங்கே ராஜாவாக அவர் பணி செய்ததை நாம் பார்க்கிறோம். எல்லாரும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். அவன் நாட்களில் சமாதானம் இருந்தது. இந்த 3 ஆசீர்வாதங்களும் 3 மேன்மை. முதலாவதாக சகோதரர்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தப்பட்டார். இரண்டாவதாக சத்துருக்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தப்பட்டார். மூன்றாவது சமஸ்த இஸ்ரவேல் முன்பாக அவர் மேன்மைப்படுத்தப்பட்டார். அந்த மேன்மைப்படுத்தப்படுவதற்கு காரணம் நான் வாசித்த 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 16 வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதில் தாவீது அலாவுதி பிரியம் காட்டினார். அவர் சொன்னார், உமக்கு என் தேவனாகிய கர்த்தருக்கு நான் அரண்மனை அல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, இது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை அப்படின்னு சொல்லி சொல்றார். என் படுக்கையில நான் ஏறுவதில்லை, நான் தூங்க போறதில்லைன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்துக்கொண்டார். அதை பார்த்த உடனே தான் கர்த்தர் தாவீதை எல்லாருக்கும் முன்பாக கனப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் கனப்படுத்துவார். அன்றைக்கு ஆலயம் என்று பார்க்கிறோம். ஆலயம் என்பது இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1 கொரிந்தியர் 3:16 நாம் பார்க்கிறோம், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 16:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சரீரமே தேவன் தங்கும் ஆலயமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய சரீரத்தை தேவன் தங்கும் ஆலயமாக பரிசுத்தமாக நான் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தயவு செய்து எழுந்து நிற்க உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான வார்த்தை, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஹல்லேலூயா. அண்ணன் உங்களை மேன்மைப்படுத்துவார், அக்கா உங்களை மேன்மைப்படுத்துவார், தம்பி தங்கச்சி உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் சொல்லுகிறார், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும்
உம்முடைய கரத்தினால் ஆகும், உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த மாதத்தில் நீங்க படிக்கிற ஸ்கூல்ல, நீங்க படிக்கிற காலேஜில், நீங்க வேலை செய்கிற இடத்துல, நீங்க தொழில் செய்கிற இடத்துல கர்த்தருடைய கரத்தினால் நீங்க மேன்மை அடைவீர்கள். கர்த்தருடைய கரத்தினால் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 2 கை தட்டி ஆவில நிறைந்து ஹல்லேலூயா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஒரு அமலா திடக்கமனா ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்க. அப்படி 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். சத்தம் கூடணும். அற்புதங்கள் பின்னால் இருக்கவங்க எல்லாம் சொல்லுங்க. வந்தவண்ணமா போயிடக்கூடாது, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற அன்பின் நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செப்டம்பர் மாதத்துக்காக ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தையோடு கூட இந்த மாதத்தை ஆரம்பிக்க தந்த கிருபைக்காக நன்றி. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்முடைய கரம் மகிமையான காரியத்தை செய்கிற தயவுக்காக நன்றியோடு நம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எழும்பு பெலன்கோள், கர்த்தருடைய புயமே, அதே கர்த்தருடைய கரம் தொடர்ந்து இந்த மாதத்திலே வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா.